அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மி, அதாவது இந்திய இராணுவத்திலேருந்து அக்னிபாத் ஸ்கீமுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் தான். இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏரோ கோயம்புத்தூர், ஏரோ திருச்சிராப்பள்ளி, சென்னை இந்த மூன்றுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க 25,000 ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த இந்திய இராணுவ ரெக்ரூட்மெண்ட்லேருந்து. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரேலி பார்த்தீங்க அப்படின்னா 2025-26க்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரேலி தான். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா அன்மேட் மேல் கேண்டிடேட் தான் இதுக்கு எலிஜிபிள். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12 மார்ச் 2025லேருந்து 10 ஏப்ரல் 2025க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான www.joinindianarmy.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2025 இருக்கும் அப்படின்ற மாதிரி டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய கோயம்புத்தூர் ஏரோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 டிஸ்ட்ரிக் வரும். இதே மாதிரி சென்னை, திருச்சிராப்பள்ளிக்கெல்லாம் டிஸ்ட்ரிக் வரும். நீங்கள் எந்த ஏரோ அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கோயம்புத்தூர் ஏரோவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி அண்ட் தருமபுரி இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏரோ கீழே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட், அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி இந்த ஜிடிக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th டோட்டலாக 45% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 33% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள். அதே மாதிரி உங்கள்கிட்ட லைட் மோட்டார் வெஹிக்கிள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து கிடைக்கும். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17.5 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் டெக்னிக்கல் இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்டில் எடுத்து படிச்சிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 50% மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 40% மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள். இல்லை அப்படின்னா நீங்கள் 10th + 12th சிஸ்டமேட்டிக்கில் படிச்சுட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்குமே ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 17.5 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். அக்னிவீர் கிளர்க், ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th + 12th சிஸ்டமேட்டிக்கில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் இந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் டோட்டலாக 60% மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தனியாக 50% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள். இங்கிலீஷில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 50% மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதற்கான ஏஜ் லிமிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 17.5 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸ் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th. இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா 33% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 17.5 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸ் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 33% வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 17.5 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுதான் இதற்கான ஏஜ் லிமிட். உங்களுடைய ஏஜ் லிமிட்டுக்கான டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா 1 அக்டோபர் 2004 1 ஏப்ரல் 2008க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சவுத்தர்ன் பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானாலாம் வரும். இதில் அக்னிவீர் ஜிடி, ட்ரேட் 10th பாஸ், 8th பாஸ் இந்த இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 166 சென்டிமீட்டர் இருக்கணும். இது அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் இருக்கணும். அக்னிவீர் கிளர்க், ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 162 சென்டிமீட்டர் இருக்கணும். உங்களுக்கான மினிமம் செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 77 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வெயிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹைட் அண்ட் உங்களுடைய ஏஜை பொறுத்து மெஷர் பண்ணுவாங்க. இதான் உங்களுடைய வெயிட் கேட்டகரி. இதை வந்து பிடிஎஃப்பில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ரேலி இதை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. நீங்கள் 5 minutes 30 செகண்ட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 மார்க்ஸ் கிடைக்கும்.
இதே இது 5 மினிட் 31 செகண்ட் டு 5 மினிட் 45 செகண்ட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 48 மார்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதே இது 5 மினிட் 46 செகண்ட் டு 6 மினிட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 36 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. இதே இது 6 மினிட் 1 செகண்ட் டு 6 மினிட் 15 செகண்ட் அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி புல்லப்ஸை பொறுத்த வரைக்கும் 10 அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மதிப்பெண் கிடைக்கும். 9 அடிச்சிங்க அப்படின்னா 33 மதிப்பெண்ணும், 8 அடிச்சிங்க அப்படின்னா 27 மதிப்பெண்ணும், 7 அடிச்சிங்க அப்படின்னா 21 மதிப்பெண்ணும், 6 அடிச்சிங்க அப்படின்னா 16 மதிப்பெண்ணும் கொடுப்பாங்க. அப்புறம் 9 ஃபீட் டச் இருக்கும், ஜிக்ஜாக் பேலன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து குவாலிஃபைடுக்காக தான். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சேலரியை பொறுத்த வரைக்கும் சேவாநிதி பேக்கேஜிலேருந்து தான் பே பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயரில் 30,000, இரண்டாவது இயரில் 33,000, மூன்றாவது இயரில் 36,500, நான்காவது இயரில் 40,000 பே பண்ணுவாங்க. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. பேஸ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் CEE அப்படி சொல்லுவாங்க, ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வந்து நியர்பை எக்ஸாம் சென்டராக இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அங்கே போய் தான் உங்களுடைய எக்ஸாமினேஷனை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 13 லாங்குவேஜில் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்முடைய தமிழ் லாங்குவேஜும் இருக்குது. நம்ம இந்த எக்ஸாமினேஷனை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லே எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். இது யாருக்கு அப்படின்னா அக்னிவீர் கிளர்க், ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேஸ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும். பேஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேஸ் 1ல் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்லாம் இதில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பேஸ் 2ல் எலிஜிபிளான கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அடுத்ததாக அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் மெரிட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 250 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மேஸ்ட்ரோ, விசா, ரூபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், UPI இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களும் கூடிய சீக்கிரமே நீங்கள் விண்ணப்பிக்க பாருங்கள். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய இராணுவ கனவை நினைவாக்கிக் கொள்ளுங்கள். இது போன்ற வீடியோ பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.